சென்னையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மாரத்தான் போட்டியில பங்கேற்ற 24 வயதே ஆன இளைஞர் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதே மாதிரி உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இளைஞர்கள் உயிரிழக்கிற சம்பவத்தையும் நம்ம தொடர்ச்சியா செய்திகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் சமீப காலமா ஏன் அதிகமா நடக்குது அப்படிங்கிறத பத்தி மருத்துவர்களும் உடற்பயிற்சி நிபுணர்களும் என்ன சொல்றாங்க? யாரெல்லாம் இந்த மாரத்தான்ல கலந்துக்கலாம்? யாரெல்லாம் கலந்துக்க கூடாது? அப்படிங்கிறத பத்திலாம் பார்க்கலாம். முதல்ல மருத்துவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலையேற்றம் போறதுக்கு எப்படி உடல் தகுதி ரொம்ப முக்கியமோ, அதே மாரி தான் இந்த மாரத்தான் ஓடுறதுக்கும் முக்கியம். நம்மளுடைய உடல் தகுதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கு பிறகு தான் இந்த மாரத்தான் மாதிரியான போட்டிகள்ல நம்ம பங்கேற்கணும்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல இந்த மாரத்தான்கள்ல பணம் கட்டி தான் நம்ம அந்த போட்டிகள்ல பங்கேற்க வேண்டியது இருக்கு. அதனால சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பணம் கட்டியிருக்கோமே அதனால முழு தூரத்தையும் நம்ம ஓடி கடந்துரணும் அப்படிங்கிற ஒரு நினைவுல ஓடுறாங்க. அந்த விஷயத்த மட்டும் எப்பவுமே செஞ்சிடவே கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உடல் தகுதிக்கு எவ்வளவு தூரம் நம்மளால ஓட முடியுதோ, அவ்வளவு தூரம் மட்டும் தான் ஓடணும். அதையும் மீறி ஓடுனா தான் இந்த மாதிரியான இதய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு 2 விஷயங்கள சொல்றாங்க. ரெஸ்டிங் டைம், ரெக்கவரி டைம் அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்டிங் டைம் அப்படின்னா, நம்ம தூங்கி எழுந்ததற்கு பிறகு நம்ம இதய துடிப்பு எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறது. பொதுவா 60லிருந்து 80 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ரெக்கவரி டைம் அப்படின்னா, நம்ம உடற்பயிற்சி செஞ்சதற்கு பிறகோ, இல்ல நம்ம நீண்ட தூரம் ஓடுனதற்கு பிறகோ, நம்மளுடைய இதய துடிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு நேரத்துல நார்மல் ஆகுது அப்படிங்கிறது தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, 1 நிமிடத்திற்குள்ள நம்மளுடைய இதய துடிப்பு நார்மல் ஆயிரணுமா. இப்படி இந்த 2 விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சதற்கு பிறகு தான் உடற்பயிற்சி செய்றதோ, இல்ல மாரத்தான் மாதிரியான போட்டிகள்ல பங்கேற்கிறதையோ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யாரெல்லாம் இந்த மாரத்தான்ல பங்கேற்க கூடாது அப்படின்னா, பொதுவா பணிச்சுமை அதிகமா இருக்கிறவங்க, தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதய கோளாறு, சுவாச பிரச்சனை இப்படின்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமா இருக்கிறவங்க இந்த மாரத்தான் போட்டியில பங்கேற்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முதல்ல மாரத்தான் ஓட போறீங்கன்னா, அதற்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 4 மாதத்திற்கு முன்னாடியாவது நீங்க இந்த பயிற்சிய எடுத்திருக்கணும். அதாவது நீங்க ஒரு 40 கிலோமீட்டர் ஓட போறீங்க அப்படின்னா, ஒரு 10 கிலோமீட்டராவது நீங்க தொடர்ந்து ஓடுறதுக்கு பயிற்சி எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு வாரத்துல நீங்க 2 நாட்களுக்கு ஒரு முறையோ, 3 நாட்களுக்கு ஒரு முறையோ நீங்க பயிற்சி எடுத்திருக்கலாம். அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் இடைவிடாமல் ஓடி பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத எதையுமே செய்யாம திடீர்னு 40 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர்ன்னு ஓடும்போது தான் இதயத்தினுடைய சீரமைப்பு அப்படிங்கிறது மாறுறதன் காரணமா தான் இதயத்தோட செயல்பாடு குறையிறது, இரத்த சுழற்சியில குறைபாடு ஏற்படுறது. இதனால இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது. இதனால தான் நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படுது அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க.